ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏன் என்னோட ரெசிஸ்டர் லோடு வந்து பர்ன் ஆச்சு, எதனால இந்த ரெசிஸ்டர் லோடு வந்து எரிஞ்சிச்சு, அதை வந்து நம்ம இந்த வீடியோல ஆக்சுவலா பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சினாரியோ வந்து அக்வர்ட் ஆகிற மெயின் ரீசன் வந்து வாட்டேஜ். ஸோ நம்ம வந்து வாட்டேஜை பத்தி இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வாட்டேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட்டேஜுக்கு முன்னாடி நம்ம பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பவர்னா என்னன்னா ஒரு டிவைஸ்ல இல்ல ஒரு மாடியூல்ல பாத்தீங்கன்னா கன்சியூம் ஆகிற எனர்ஜி ஆர் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து பவர்னு சொல்லுவாங்க. பவரோட யூனிட்டை மெஷர் பண்றது தான் வந்து வாட். நம்மளோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசின்னு டூ சோர்சஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமன் பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ். கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெர்மினல் இருக்கு. அந்த டெர்மினல்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, அதை சொல்றதுதான் வந்து கரண்ட். அதாவது வால்யூம் ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து கரண்ட். வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆயிடுச்சு, இது எவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு அதை சொல்றதுதான் வந்து வோல்டேஜ். இதை பேஸ் பண்ணி வந்து வாட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் ஃபார்முலா டிரைவ் ஆகுது. ஆர் நம்ம வந்து அனதர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எதை பிரின்சிபலா பேஸ் பண்ணி வரும்னா ஹோம்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கும். ஹோம்ஸ் லா ஃபார்முலா என்னன்னா வி ஈக்குவல் வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டர். நம்மளோட வாட்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு ஆம்ப்ஸ். இப்போ வந்து இந்த இதுல வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம கம்பைன் பண்ண போறோம். இதுல அந்த வாட்டேஜ் வோல்ட் இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஹோம்ஸ் லா வந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா வாட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆர்னு வரும். இந்த ரைட் சைட்ல இருக்க இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான். வோல்டேஜ்னா என்னன்னா வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து குறிக்கிறது தான் வந்து வோல்டேஜ். ரெசிஸ்டரை வந்து நம்ம லிமிட் பண்ற அந்த கரண்ட் லிமிட் பண்ணுவோம், அதோட இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆயிருக்கு, வால்யூம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சொல்றதுதான் வந்து கரண்ட். ஸோ இந்த பேசிக்ஸ் த்ரீ பிரின்சிபலை வந்து பேஸ் பண்ணி தான் வர்றது வந்து நம்ம வாட்டேஜ் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளோட டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ரெசிஸ்டர் லோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன் 39 ஓம். சீரியஸா பார்த்தீங்கன்னா சுவிட்ச் டாகுல் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆன் ஆஃப் பர்பஸ் வந்து லோடுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணேன்னா என்னோட கரண்ட் ஃப்ளோ எப்படி, என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இருக்கும். இந்த ரைட் சைட்ல இருக்க இமேஜ் பாத்தீங்கன்னா நான் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் என்னவோ அதை வச்சு என்னென்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 9 வோல்ட்டிங்க. ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா 39 ஓம். ஆனா கரண்ட் எவ்வளோன்னு தெரியாது. அதே மாதிரி வாட்டேஜ் என்னன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம கரண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அது வந்து ஹோம்ஸ் லா பேஸ் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டர். இப்போ வந்து எனக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டர் தெரியும், ஆனா கரண்ட் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர். இப்போ வந்து கரண்ட் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 39 ஓம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.230 ஆம்ப்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாட்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வாட்டேஜோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாட்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 0.230 ஆம்ப்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து வாட்டேஜ் வந்து 2 வாட் வரும். ஆர் இது வந்து அனதர் ஃபார்முலா நம்ம இருக்கு. வாட்டேஜ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆர். இதை நமக்கு போட்டிங்கன்னா 0.230 ஆம்ப்ஸ் இன்ட்டு 0.23 ஆம்ப்ஸ் இன்ட்டு 39 ஓம் போட்டிங்கன்னா நமக்கு வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வாட். ஸோ எனிவே எந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணாலும் சரி வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ஆர் சிமிலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டிவைஸ்ல வந்து 39 ஓம் ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். ஆனா 1206 போட்டேன். ஆனா எனக்கு கால்குலேஷன் படி வந்தது பாத்தீங்கன்னா 2 வாட் வந்திருக்கு. ஆனா 1206ஓட கேப்பபிள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 250 மில்லி வாட் தான் கேப்பபிள். ஸோ அதனாலதான் என்னோட ரெசிஸ்டர் வந்து பேர்ன் ஆச்சு, என்னோட லோட் வந்து பேர்ன் ஆச்சு. இப்போ வந்து நான் 250 வாட்டுக்கு வந்து இப்போ 9 வோல்ட் நான் சோர்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ நான் 2 வாட் ரெசிஸ்டர் நான் சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்றேன்னா
லோட் ரெசிஸ்டர் வந்து எவ்வளவு வாட்டேஜ் கேப்பபிள்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 5 வாட் இருக்கு, 10 வாட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்க லெஸ் தென் 2 வாட் போயிட்டீங்கன்னா உங்க இது பார்த்தீங்கன்னா போர்ன் ஆகவோ இல்லை ஹீட் ஆகிற இஷ்யூவோ வரும். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ற ரெசிஸ்டர் வந்து கிரேட்டர் தென் 2 வாட்டா இருக்கணும் ஃபார் திஸ் சர்க்யூட். தேங்க்யூ.